ரூட்ஸ் ப்ளோவர். ரோட்டரி கம்ப்ரஸரில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த ரூட்ஸ் ப்ளோவர். ஸோ நம்ம கம்ப்ரஸர்னாலே ஹை ப்ரெஷர் ஏரை வந்து கொடுக்கணும். ஸோ அதான் கம்ப்ரஸரோட டியூட்டி. ஸோ இந்த ரூட்ஸ் ப்ளோவரில் வந்து எப்படி ஹை ப்ரெஷர் கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நமக்கு ஹை ப்ரெஷர் ஏரை கொடுக்கணும்னா ஹை வெலாசிட்டியில் ஏரை வந்து ஸ்டக் பண்ணி உள்ளே இழுக்கணும். ஸோ இதில் இந்த மெத்தடில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா லோ ப்ரெஷர் கிரியேட் பண்ணி ஏரில் வந்து உள்ளே ஸ்டக் பண்ணி இழுக்கிறோம். ஸோ இதில் எப்படி லோ ப்ரெஷர் உருவாகுதுன்னா ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு 2 கியர் யூஸ் பண்ணுறோம். அந்த கியர் கூட ரோட்டாரையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ஒரு கியர் பார்த்திங்கன்னா பிரேம் மூவரை வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ அடுத்த கியரை வந்து இந்த கியரை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த கியரை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ இது வந்து டிரைவிங் கியர், இது வந்து நமக்கு ட்ரிவன் கியர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த ரோட்டரோட மோஷன் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். இது இந்த மாதிரி சுற்றும், இது சுற்றும் போது இது வந்து இந்த மாதிரி சுற்றுது. ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். ஸோ நமக்கு வந்து இது சுற்றும் போது இங்கே உள்ள ஏர் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அவுட்லெட்டில் மூவ் ஆகி போகுது. இது வந்து ஒரு ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ அதனால் அவுட்லெட்டில் ஹை ப்ரெஷரில் வந்து நமக்கு வந்து வெளியே போகுது. ஸோ இதில் உள்ள ஏர் எல்லாமே வெளியே போகும்போது இங்கே லோ ப்ரெஷர் உருவாகுது. லோ ப்ரெஷர் உருவாகும்போது ஏர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ப்ரெஷரை ஃபில்லப் பண்ணுறதுக்கு உள்ளே வருது. ஸோ இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃப்ராக்சர் ஆஃப் சிக்னல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோட்டரில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டரும் கேசிங்கும் வந்து டச் ஆகிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதேபோல் இந்த ரோட்டரும் டச் ஆகிற மாதிரி ஏரியா இருக்குது. இங்கேயும் கேசிங் டச் ஆகிற மாதிரி ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி டச் ஆகும்போது நமக்கு உராய்வு ஏற்படும், ஃப்ரிக்ஷன் உண்டாகும். ஸோ அது தடுக்கிறதுக்காக கொஞ்சமாக கிளியரன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துலையும் சரி இங்கேயும் சரி கிளியரன்ஸ் இருக்கும். ஸோ ஆனால் அதுவே கிளியரன்ஸ் அதிகமாகிடுச்சுனாலும் நமக்கு வந்து ஏர் கேப் அதிகமாகிடுச்சுனாலும் ஏர் லீக்கேஜ் உருவ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரூட்ஸ் ப்ளோவரோட ஒர்க்கிங்.